அன்பானவர்களே, நம்மளை சுத்தி 2 விதமான மக்கள் இருப்பாங்கங்க. ஒரு சாரார் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க என்ன செஞ்சாலும் உங்கள பாராட்ட மாட்டாங்க, அங்கீகரிக்க மாட்டாங்க, உங்கள பொருட்படுத்த மாட்டாங்க. அப்ப இவங்கள பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. இது விட்டுறலாம். அவங்க அங்கீகாரத்துக்காகலாம் நம்ம நீங்க காத்துட்டு இருக்கக்கூடாது. இது ஒண்ணு. இன்னொரு சாரார் என்னன்னா, உங்கள புகழ்வாங்க. புகழ்னா அப்படி இப்படி புகழ் இல்ல. ஆஹா ஓஹோன்னு புகழ்வாங்க. இவங்க கிட்ட தான் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு இப்படி புகழ்றவங்கள எப்படி டேக்கிள் பண்ணாங்க? எப்படி அவங்கள்ட்ட அணுகுனாங்க? அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேணும். அது என்னன்னா, யாராவது ஒருத்தர் அலி ரலியல்லாஹு முன்னாடி நீங்க அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்ந்தாங்க அப்படின்னா, உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்வாங்களாம். இப்படி சொல்லுவாங்களாம், இறைவா, இவங்களுக்கு என்னுடைய பலகீனங்கள், குறைகள் தெரியாது. அதனால இவங்க இப்படி புகழ்றாங்க. எனவே அந்த புகழ்னால என்ன நீ தண்டிச்சிடாத, என்ன நீ கண்டிச்சிடாத அப்படின்னுவாங்களாம். இது ஒண்ணு. 2வதாக என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கிட்ட உள்ள பலகீனங்கள், குறைகளுக்காக நான் உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றேன். என்னுடைய பாவத்திற்காக உன்னிடத்திலே பிழை பொறுக்க கோருகின்றேன் அப்படின்னுவாங்களாம். இது 2. 3வது என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவா, அவங்க என்னை புகழ்ந்ததை விட சிறந்தவனாக, நல்லவனாக, தகுதி உள்ளவனாக என்னை ஆக்குவாயாக அப்படின்னு கேட்பாங்க. ஆக எந்த அளவுக்கு ஒரு பக்குவமான நிலையிலே அலி அவர்கள் அணுகியிருக்கிறாங்க மக்களை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக சகோதர சகோதரிகளே, புகழுக்கு என்றைக்குமே மயங்கி விடக்கூடாது. அப்ப யாராவது ஒருத்தருக்கு புகழ்ந்தாங்க அப்படின்னா, உண்மையிலேயே உங்கள்ட்ட அந்த தகுதி, திறமை, ஆற்றல் எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்க இறைவனுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லது அந்த புகழுக்கு நீங்க பொருத்தமானவராக இல்லை, உங்கள்கிட்ட பலகீனம் இருக்கு, உங்கள்கிட்ட குறை இருக்கு, ஏன்னா உங்க குறை உங்களுக்கு தானே நல்லா தெரியும். அப்ப நீங்க இறைவன்ட்ட மன்னிப்பு கேளுங்க. அந்த குறைகள், பலகீனங்களை போக்குவதற்கான வழிவகையை நீங்கள் தேடுங்கள். 3வதா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எந்த அளவுக்கு புகழ்றாங்களோ அதை விட சிறப்பையும், தகுதியையும், ஆற்றலையும், வல்லமையும், திறமையும் வாரி வழங்கு ரஹ்மானே என்று நீங்கள் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்க. ஆக இதுதான் நம்ம அவங்கள்ட்ட நம்ம கத்துக்கணும். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக.